வாக்களிக்க இம்முறை அதிகளவான மக்கள் ஆர்வம் காட்டுவதாக அவர் தெரிவித்தார். பிள்ளைகள் பராமரிப்பில் பல்வேறு வகைகள் காணப்படுவதாகவும் மாற்று பராமரிப்பின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் சிறுவர் வேலை திட்டம் ஒன்றின் தேசிய பணிப்பாளர் கருத்து தெரிவித்தார். இல்லங்களில் பராமரிக்கப்படுவது இறுதி தெரிவாகவே இருக்க வேண்டும் எனவும் எவ்வாறாயினும் முடியுமான வரையில் பிள்ளைகள் பெற்றோரின் பராமரிப்பில் வளர்வதே அவர்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு சிறந்த வழி எனவும் கூறினார். இம்முறை இடம்பெற்ற விசேட அம்மா அம்மா உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். அம்மா இங்க தாங்க. இப்ப எழுதி பாருங்க. அக்கா. ஓ, இடியப்பம். நீங்க போய் விளையாடுங்க, ஆன்ட்டியோட காய்ச்சிட்டு வரேனா. எப்படி மணி படிக்கிறானா? அக்கா படிக்கிறானக்கா. அவன் கெட்டிக்காரன் தானே. என்னக்கா வருமானம் தான் சிக்கலா இருக்கு. இப்படி இடியப்பத்தை வித்து தானக்கா அவனையும் கவனிக்கணும், இனி நாங்களும் பார்க்கணும். ஜோசிக்கிறனக்கா பாப்பமக்கா என்ன செய்வோம்ண்டு. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறாங்களே. ஓமக்கா வெளிநாடுன்னு நல்லதானக்கா, அப்பதான் வருமானம் வந்து சேருமென்று யோசிக்கிறேன். அவனும் எண்ட விட்டையும் ஒரே வகுப்பு தான், ஒரே ஸ்கூல் தான். நான் பார்த்து கொள்ளுவேன். நான் இந்த பிள்ளை மாதிரி பார்த்து கொள்ளுவேன். பாப்பமக்கா யோசிக்கிறேனக்கா, யோசிச்சு சொல்றேனக்கா. Rock, paper, scissors. Rock, paper, scissors. Rock, paper, scissors. Rock, paper. Please. This is the last call for Lufthansa. Flight L8710. மகன், 2 பேரும் ஓடி வாங்க. Thank you, auntie. உனக்கு மீதானடா. இது எந்த ரேஸ்? இல்ல இது இந்த டீஷர்ட்ல உனக்கு என்ன கலர் ஆகிருக்கு? எனக்கு பிளாக் கலர் விருப்பம். எனக்கு ரெட் கலர் தான் விருப்பம். நீ பிளாக் கலர் வேண்டே, நான் ரெட் கலர் வேணும். சரியா? சரி வா போவோம். இந்தாங்க 2 பேருக்கும். என்ன எனக்கு இந்த கலர் விருப்பம், எனக்கு சிவப்பு கலர் தான் வேணும். இது நல்லா இருக்கு தம்பி, இது வடிவா இருக்கு தம்பி. இது இல்ல
உனக்கு ஓகேம்மா நீ மகன் ஸ்கூலுக்கு போகணும், நேரம் போயிட்டு எழும்புங்க. இன்றைக்கு நான் போகல, காய்ச்சலா இருக்கு. இல்ல மகன், அப்படி காய்ச்சல் காயல. பிள்ளை எழும்புங்க, நம்ம படிப்பு முக்கியமானது. மகன் ஸ்கூலுக்கு போகணும், நேரம் போயிட்டு எழும்புங்க. அம்மா, எனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கு. அவ்வளவு ஹாஜர் காயல மகன், ஸ்கூலுக்கு போகலாம். எழும்புங்க எழும்புங்க. இல்ல எனக்கேலா. என்னையாவது செய்யுங்க தம்பி. அக்கா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன முடிவு எடுத்திருக்கிறா? நான் இவனை டவுனுக்கு கொண்டு போய் நல்ல ஸ்கூல் ஒன்றுல படிப்பிக்க யோசிக்கிறேன். அப்ப வெளிநாடு போற ஐடியா ஒண்ணும் இல்லையா? இல்ல, நான் இவனோட இருக்க விரும்புறேன். டவுனுண்டா சரியான செலவே. காசுக்கு என்ன செய்ய போறா? ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்தா வெளிநாட்டுக்கு, அவனும் வளர்ந்துருவான். உண்ட கையிலேயே கொஞ்சம் காசு இருக்குமில்ல. இதுதான் அக்கா பிரச்சனை. நான் போய் வர நேரத்தில் அவன் இன்னும் வளர்ந்துருவான். இப்பவே நிறைய மாற்றம் இருக்குதாக்கா. கொஞ்சம் தயங்கியும் இருக்கிறான். நிறைய ஏக்கமும் தெரியுது அவன்ல. நான் 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் பார்த்தேன். ஐயோ அக்கா, நான் உங்களை பிள்ளை சொல்ல வரலக்கா. நீங்க நல்லா தான் பார்த்த. நீங்க ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி ஒரு சுதந்திரமும் தன்னம்பிக்கையும் வேற யாருடையும் இருந்தாலும் வராதக்கா. உதாரணத்துக்கு அக்கா, இப்ப ஒரு சாமானு கூட மகன் கேட்பானா இருந்தா சண்டை பிடிச்சனான பாதாடி உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்வானக்கா. இப்ப இவன் நிற்க மாட்டானப்பா, அப்படி கேட்கவும் மாட்டானக்கா. நான் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நிறைய விஷயத்தை உணரக்கூடிய மாதிரி இருந்தது. நான் இல்லைன்னு சொன்னா அது வேற பிரச்சனை. ஆனா இந்த 4 வருஷத்துல நான் இருந்தும் அவனுக்கு இல்லாத மாதிரி. இனியும் அப்படி இருக்கக்கூடாது விரும்புறேன். கடைசியா என்னதான் சொல்ல பாரா? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவனோட இருக்கணும், அவனை நல்லா படிப்பிக்கணும். இதுதான் என்ற முடிவு. நாளைக்கு அவன் ஒரு நல்ல இடத்துல இருப்பான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு.